வெளியில வாடி. அம்மா அவ கத்துறாமா. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. எங்க உன் புள்ள தோப்பல் எந்தின வழிகாட்டி கூட்டிட்டு வந்தானே ஊருக்குள்ள, முதல்ல அவனை பழித்திக்கணும். அம்மா அந்த ஆருத்ரா சொன்னதை கேட்டீங்களாமா? முதல்ல என்ன பழித்திக்கணும் சொல்றமா? நான் என்னமா பண்ணேன்? அந்த வழியா வந்ததை தவிர நான் ஒரு தவறுமே செய்யலையம்மா. என் மேல ஏமா அவனுக்கு அவ்வளவு போகும்? தெரியலையே சிவா. அக்கா இப்படியே இந்த சரிப்பட்டு வராதுக்கா. வேற என்ன பண்ண சொல்ற கீதா? நம்மளால இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா அவகிட்ட மாட்டிக்கிட்டோம். அவ வெளியிலேயே காத்திருக்கா எப்ப உள்ள வரலான்னு. நீயும் விபூதியை போட்டு போட்டு எவ்வளவு நேரம் தான் சமாளிப்ப சொல்லு. இங்க இருந்து வெளியில போனாதானே எதனா பண்ண முடியும். அவ சிவா மேல அவ்வளோ கோவமா இருக்கா. சிவாவை அங்கேருந்து கூட்டிட்டு வந்தனால என் மேலேயும் இப்போ உன் வீட்டுக்கு வந்தாலும் ஓ மேலேயும் இருக்கா. நம்ம 3 பேரும் அவ பழுத்திக்காம போக மாட்டா போல இருக்கே. வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு விபூதியை தூக்கிட்டு எவ்வளவு நேரம் அவளை சமாளிக்க முடியும்? அவ எவ்வளவு உக்ரமா இருக்கா பார்த்தல்ல. ஆமாக்கா, நம்மளால வீட்டை விட்டு இப்ப வெளியேயும் போக முடியாது. விபூதியை தூக்கி நமச்சிவாய நாமத்தை சொல்லி ரொம்ப நேரம் சமாளிச்சுட்டு இருக்க முடியாது. பேசாம சுந்தரேச அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி இங்க இருந்தாவது ஒரு சாமியாரியோ இல்ல பூஜாரியோ இல்ல பேய் ஓட்டுற முடியும் சீக்கிரமா கூட்டிட்டு வர சொல்லலாம்க்கா. நீ வேற கீதா, அந்த ஆளே ஒரு தொட நடுங்கி அவன் கிட்ட போய் சொன்னா இதெல்லாம் செய்வானா? இப்போதைக்கு வேற வழியே இல்லக்கா. சரி, அவன் ஆருத்ரான் பேரை சொன்னாலே இந்த ஊரை விட்டு ஓடி போயிருவானே, அவன்கிட்ட போய் சொல்ற. அப்படியே மீறி சொன்னோன்னு வச்சுக்கேன், அவ எப்படி ஊருக்குள்ள வந்தான்னு கேள்வி வருமே. அதுக்கு காரணம் நம்ம சிவான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் ஊர்ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவ ஊருக்குள்ள எப்படி வந்தான்ற காரணம் எல்லாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டாம். கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடுவோம். நம்ம சிவாவை மாட்டி விட்டேன்னா ஊர்ல இருக்கிறவங்களாம் அடுத்தது இவன் மேலதான் கோவமா இருப்பாங்க, நமக்கு உதவியும் செய்ய மாட்டாங்க. அதனால இந்த காரணத்தை சொல்ல வேண்டாம். ஆருத்ரா எப்படியோ ஊருக்குள்ள வந்துட்டா, இப்ப எங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கா. அவளை விரட்டணும்னா ஏதாவது சாமியார உடனே கூட்டிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லுவோம். எல்லாரும் உயிருக்கு பயந்துட்டு மறுபடியும் போய் யாரையாவது கூட்டிட்டு வருவாங்க. இதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாதுக்கா. நமக்கு உதவ வேற ஆளும் கிடையாது. சித்தி, பேசாம நானே வெளியில போய் ஆருத்ரா கிட்ட பேசவா? ஏண்டா கிறுக்க என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? அவளே உன் மேலதான் கோவமா இருக்கா. நீ வெளியில போனதுன்னு தூக்கி அடிச்சு சாகடிச்சிருவா. அவகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்ற. என்ன இருந்தாலும் அவளும் ஒரு நல்ல பொண்ணு தானம்மா. பாவம் இல்ல அவகிட்ட போய் என் மேல என்ன தப்பு இருக்குன்னு நான் போய் கேட்க போறோமா? பூசு மாதிரி பேசாத சிவா. என்ன சித்தி நீங்களும் இப்படி சொல்றீங்க? பின்னடா இந்த மனுஷங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துன்ற மாதிரி சொல்ற. மனுஷங்களே பேசத்தை இப்பெல்லாம் சரியா கேட்கத்த கிடையாது. அவங்களோட கோவத்தை விருத்தம் கிடையாது. அவ ஒரு ஆத்மா அல்பாயுசுல செத்து இருக்கா. அவளோட ஆசா பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வயிற்றுல இருந்த குழந்தைய பலி கொடுத்து செத்து போயிருக்கா. அப்படி இருக்கும்போது அவகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்றியே. அவ அவ்வளவு கோவத்தோட இறந்தா. எந்த அளவுக்கு கோவத்தோட இறந்தாலோ அதை விட இப்போ அந்த சாமியார் பூஜை பண்ணி அடக்கும் போது அவ்வளவு ஆத்திரம் இருந்தது அவளுக்கு. யாரையும் பழி வாங்காமே நம்ம இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீ போய் அவகிட்ட பேசுறேன்னு சொல்ற. உன்னை பேசலாம் விட மாட்டா. நீ வெளியில போனாலே போதும் உன்னை கொன்றுவா. சரி சித்தி, வெளியில போகல. விபூதிய நீங்க தூவி வச்சிருக்கீங்களா? அந்த கோட்டுக்குள்ள இருந்தே நான் வேணா அவகிட்ட பேசட்டுமா? இவனுக்கு பயத்துல பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு கீதா. எப்படிலாம் உளறிட்டு இருக்கான் பாரு. டேய் நீ சும்மாரு. நான் சுந்தரேசனுக்கே போன பண்ணி யாரையாவது சாமியார கூட்டிட்டு வர சொல்றேன். சரி கீதா, நீ சுந்தரேசனுக்கு சீக்கிரம் போனை போட்ட விஷயத்த சொல்லு. சரிக்கா. ஹலோ சுந்தரேசன் அண்ணா? ஆமா, நீங்க யாரு? அண்ணே நான் தானே லட்சுமியோட தங்கச்சி கீதா பேசுறேன். அடடே கீதாவா, சொல்லுமா என்ன விஷயம்? அண்ணே ஆருத்ரா. என்ன என்ன பேர் சொன்ன கீதா? ஆருத்ராவா? இப்ப எதுக்கு அவ பேரை சொல்ற நீ? அண்ணே ஆருத்ரா இப்ப என் வீட்டுக்கு வெளியில தானே நிக்கிறா. என்ன கீதா சொல்ற? உன் வீட்டு இல்ல ஆருத்ராவா? இப்படி இப்படி முடியாது. சித்தத்தான் அந்த தென்னந்தோப்புல வச்சு அவளை புதைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வரவே இல்லையே, திடீர்னு இப்படி வந்தா? அது வந்து அதெல்லாம் தெரியலனே. இப்போ என் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறா. எங்களால வெளியில போக முடியல. எங்க வீட்டு கதவை உடைக்கிறாம தட்டிக்கிட்டு எங்களை கூப்பிட்டு இருக்கா. எங்க பழி வாங்காம போக மாட்டா போல இருக்கனே. எங்களுக்கு ஒரே பயமா இருக்கனே. உடனடியா போய் அந்த சிவன் கோயில்ல இருந்து யாராவது சித்தரோ இல்ல சாமியாரோ கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா? எங்களால வெளில வர முடியல, கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. என்ன கீதா விளையாட்டா இருக்கா உனக்கு? அவளை பத்தி தெரிஞ்சுமா இப்படி பேசுற நீ? ஏற்கனவே வந்த சித்தரே அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர். அவராலேயே அவளை முழுசா அழிக்க முடியலன்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டு போயிட்டாரு. அவரால் கூட அவளை அடக்க முடிஞ்சத கண்டி அவளை முழுசா அழிக்க முடியலையே. அப்படி இருக்கும்போது இப்ப போய் எந்த சாமியாரை கூட்டிட்டு வந்து அவளை விரட்டுறது? அதுவும் நானா? எனக்கு பயமா இருக்கு கீதா, என்னால முடியாது. என்னண்ணே இப்படி பேசுறீங்க? அப்புறம் நாங்க என்னதான் பண்றது? வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுமா? அவ வீட்டுக்குள்ள வந்து எங்க 3 பேரையும் கொண்டுடுவா போல இருக்கண்ணே. அதுவும் இல்லாம எங்களை கொண்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ள உங்களை எல்லாரும் தான் கொள்ளுவா. அதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமால, என்ன கீதா இப்படி மாட்டி வர்ற நீ? இப்ப அவ பேரை ஊருக்குள்ள சொன்னாலே அவன் அலறிட்டு ஓடுவானே. இதுல எங்க போய் சித்திர கூட்டிட்டு வருது? ஐயோ, அவ்வளவுதான், நம்ம கதை எல்லாம் முடிஞ்சது போ.
ஐயோ அண்ணே, அப்படிலாம் மனசு தளராதீங்கண்ணே. உடனே யாருக்கிட்டயாவது சொல்லி சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க யாராவது சித்தரோ இல்ல பூஜாரியோ யாருக்கிட்டயாவது ஏதாவது விசாரிச்சு எப்படியாவது யாராவது கூட்டிட்டு வாங்கண்ணே. சரி கீதா, நான் உடனே போய் இதோ கூட்டிட்டு வரேன். ஆருத்ரா திரும்பி வந்துட்டாளா? ஐயோ கடவுளே, ஈஸ்வரா, என்ன இது பெரிய சோதனையா இருக்கே. தோப்பு பக்கம் யாரும் போகாதீங்க, போனாதான் அவ வருவா. அதனால யாருமே ஊர்ல இருந்து போறதே இல்லையே. அப்ப யாரோ தென்னந்தோப்புக்கு போயிருக்காங்க, அதனாலதான் அந்த ஆருத்ரா ஊருக்குள்ள வந்திருக்கா. சரி, இப்ப அதெல்லாம் பேச போதும் இல்ல, நேரமும் இல்ல. உடனே நம்ம சிவன் கோயிலுக்கு போயாகணும். என்ன கீதா, என்ன சொன்னாரு அந்த அண்ணன்? நீ சொன்ன மாதிரியே தான்க்கா. அவ பேரை சொன்னதும் அந்த நடப்பு நடங்குறாரு அந்த அண்ணன். இப்படியே ஒரு வேளை பேசி சிவன் கோயிலுக்கு சித்திரை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு சித்தி. கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு. அவருக்கும் பயம் இருக்கும்ல. சத்தத்தை காணுமே கீதா. அந்த ஆருத்ரா போயிட்டு இருப்பாளா தெரியலையேக்கா. பூஜை ரூம்ல இருந்து கால் எடுத்து வெளியே வைக்கவே பயமா இருக்கக்கா. நான் வேணா போய் பாத்துட்டு வரட்டுமாமா? இவன் ஒருத்தன் சும்மா இருடா. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீதான். அம்மா, சும்மா பிரச்சனைக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டே இருக்காதீங்க. ஊர்ல இருக்கிற நீங்க எல்லாரும் பட தப்புக்காக இப்ப நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். நீங்க செஞ்ச பாவத்துக்கு இப்ப நான் அனுபவிக்கணும். இல்ல ஒரு புள்ளதாச்சி பொண்ணுக்கு ஒரு தண்ணியும் சோறு போடாம பட்டினி போட்டு போன பாவத்துக்கு இப்ப நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். நீங்க என்னடா நான் தான் காரணம் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமா சிவா, நான் பேசுனது தப்புதான். நாங்க பண்ண பாவத்துக்கு தான் இப்ப எல்லாரும் அனுபவிக்கிறோம். இதுல பாவம் உன்னை வேற குறை சொல்றேன். நீ காரணம் இல்லதான், நாங்க எல்லாரும் தான் காரணம். சரி விடுக்கா. கதவை மூடி விபூதியை தூவி வச்சுட்டா என்னால வர முடியாது நினைச்சிட்டீங்களா? அதை தாண்டி வரத்துக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஊருக்குள்ள வந்துட்டான் முதல் பலி நீங்க 3 பேர் தான். ஒரு பானில போட்டு என்ன அடிச்சு வச்சுட்டா திரும்ப வர முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நான் அழிஞ்சிட்டேன்னு நினைச்சீங்களா? நான் தான் சொல்லிட்டு போனேனே, நான் அழிய மாட்டேன்னு. திரும்பவும் வந்துட்டான். இனி ஒருத்தரும் மிஞ்ச மாட்டீங்க. எல்லாரும் சீக்கிரமா இங்க வாங்க. என்னங்க, எதுக்கு இப்படி அலறீங்க? என்னாச்சு? என்னடா ஆச்சு? எதுக்கு இப்ப அவசரமா எங்களை வர சொல்றீங்க? ஆருத்ரா. உங்களுக்கு என்ன பைத்தியமா? இப்ப எதுக்கு அவ பேர் சொல்றீங்க? மங்களம், ஆருத்ரா மறுபடியும் வந்துட்டா ஊருக்குள்ள. என்னன்னு சொல்றீங்க? ஆருத்ரா திரும்ப வந்துட்டாளா? ஆமா, ஆருத்ரா திரும்பி ஊருக்குள்ள வந்துட்டா. அவ இப்போ கீதா இல்ல, லட்சுமியோட தங்கச்சி. அவ வீட்டு வெளியில தான் நின்றுட்டு இருக்கா. அவங்க போன் பண்ணி இப்ப சொன்னாங்க அவங்களால வெளியில வர முடியல. வெளியில வந்தா எங்களை உடனே கொண்டு வா. அந்த சாமியார் இல்ல நம்ம ஊருக்கு வந்திருந்தாரு, அவருக்கு உடனே அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க போன் பண்ணி. என்னன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஐயோ, ஆருத்ரா திரும்ப வந்துட்டாளா? கிழிஞ்சது போ. என்னத்தான் வந்து கொல்ல போறா முதல்ல. யோ, ஒன்ன மட்டும் இல்லையா, இந்த ஊர்ல இருக்க ஒருத்தரையும் விட மாட்டான். அவ இறந்தப்ப இந்த கோவத்தை விட அவளை அழிச்சம் பாரு சாமியார் வச்சு, அப்ப இன்னும் கொஞ்சம் உக்ரமாயிட்டா. இந்த தடவை அவ ஊருக்குள்ள வந்து ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டான். ஆமாண்ணே, நீங்க சொல்றது சரிதான். அவ இறக்கும் போது நம்ம மேல இந்த கோவத்தை விட சாமியாரை வச்சு அவளை அழிச்சம் பாருங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் கோவமாயிட்டா. இந்த தடவை வந்த நாம ஒவ்வொருத்தரையும் அவ சுக்குநூறு ஆக்காம போக மாட்டா. சரி, இப்படி பேசிக்கிட்டே நீங்க காலத்தை கடத்தினா என்ன அர்த்தம்? வாங்க உடனே சாமியாரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாம். ஏங்க, அவர் ஒண்ணு சாமியார் கிடையாது, அவர் ஒரு சித்தர். அவர் இந்த நேரத்துல எங்க எப்ப இருப்பாருன்னு தெரியாதே. அவர் எப்படிங்க தேடி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம அதிர்ஷ்டம் அந்த அளவு நம்ம கண்ணில் பட்டாரு, அதனால கூட்டிட்டு வந்தோம். திரும்பவும் அவரை போய் எங்க தேட முடியும்? கண்டிப்பா அவர் நம்ம கண்ணில் இந்த வாட்டி சிக்க மாட்டாரே. போய் தான் பாப்போமே மங்களம், நம்ம அதிர்ஷ்டம் அவர் அங்கேயே இருந்தாருன்னா கூட்டிட்டு வந்துடலாம். சரிங்கண்ணே, அப்படியே கூட்டிட்டு வந்தாலும் அவர் நம்மள தானே பயங்கரமா போய் திட்டுவாரு. ஏன்னா அவர் எவ்வளவு கண்டிப்பா சொன்னாரு அந்த தோப்பு பக்கம் போக கூடாதுன்னு. தோப்பு பக்கம் போனா அவர் திரும்ப ஊருக்குள்ள வந்துருவான்னு சொல்லிட்டு தானே போனாரு. அப்படி இருக்கும்போது யாரு தோப்பு பக்கம் போயிருப்பா? நம்ம ஊர்ல அவ்வளவு தைரியமானவங்க யாருமே கிடையாதே. இல்ல மீனா, தோப்பு பக்கம் யாரு போனது, அவ எப்படி வந்தா, அதெல்லாம் இப்ப யோசிக்க நேரமே இல்ல. இப்போ அவங்க வீட்டு வெளியிலேயே அவ காத்துட்டு இருக்கலாம். அந்த 3 உசுரம் முதல்ல போகிறதுக்கு காத்திருக்க அவ கையால. அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட தான் வருவா. அதுக்குள்ளே எப்படியாவது சாமியார கூடியாது மறுபடியும் யாகத்தை நடத்தியே ஆகணும். அதெல்லாம் சரிண்ணே, சாமியார் தான் சொல்லிட்டாரே அவளை முழுசா அழிக்க முடியாது, இப்போதைக்கு அடைக்கு தான் வைக்க முடியும்னு. திரும்ப வந்து அவளை அடைக்கு தான் வைப்பாரோ இல்ல அது கூட முடியாதோ தெரியலையே. ஏதாவது பண்ணிதானமா ஆகணும். ஆமாங்க, சீக்கிரமா போய் அந்த கோவில்ல அந்த சித்தர் இருக்காரோ இல்ல வேற யாராவது ஒரு பூசாரியோ யாரையோ இப்போதைக்கு கூட்டிட்டு வாங்க. போங்க. பாவும் கீதா அக்கா, லட்சுமி அக்காவும். ஆமா, அவங்க பையன் சிவா எங்க இருக்கான்? சிவாவும் அவங்க கூட தான் இருக்கான். அதான் 3 பேர்னு சொன்னாங்களே, அவங்க 3 பேர் தானே இப்போ அவங்க வீட்டுல இருக்கிறது. சரிண்ணே, வாங்க உடனே கிளம்புவோம். நேரத்தை கடத்த அவ எங்க நம்ம கிட்ட வந்துருவாளோ எனக்கு பயமா இருக்குண்ணே. இப்பவே கிளம்புவோம். ஆமா வாங்க, எப்படியாவது சித்திரை தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடணும். ஏனே, நீங்க போகலையா? நானா? எங்க? சித்திரை கூட்டிட்டு வர
நான் எங்கேயும் போல. போன நேரம் பார்த்து அவ வீட்டுக்குள்ள போய் என் பொண்டாட்டி புள்ளையெல்லாம் கொண்டுட்டா. நான் போய் பூஜை ரூம்லயே குடும்பத்தோட செட்டில் ஆக போறேமா. வரேன். அட பயந்தாங்குழி, ஆளு பார்க்கதான் இந்த பெருசு இருக்கான். சரியான பயந்தாங்குழி போல. மங்களம்க்கா இப்ப என்ன பண்றது? அவ திரும்பவும் ஊருக்குள்ள வந்துட்டா. நம்ம எல்லாரும் கொல்லாம போக மாட்டா போலுக்கே. ஆமாடி. அது சரி, தோப்பு பக்கம் யார் போயிருப்பா? அவ மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி வந்தா? தெரியலையக்கா, எல்லாம் சாமியார் வந்தாதான் தெரியும். அதுக்குள்ள என்ன பாடுபடுத்த போறாலோ தெரியலையே. சாயந்தரத்துக்குள்ள சித்திரை கண்டுபிடிச்சு கூட்டியாந்துருவாங்களா? தெரியலையே கோத. எவ்வளவு நேரம் உள்ள இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். லட்சுமி அக்கா, ஒரு வாய் தண்ணி கொடுங்கக்கா. அக்கா, ஒரு வாய் தண்ணி கொடுங்கக்கா. இல்ல சாதமாவது கொஞ்சம் கொடுங்கக்கா, ரொம்ப பசிக்குது. என்னக்கா பதிலே சொல்ல மாட்டீங்க? நீங்க கூட என்னை பட்டினி போட்டு கொல்ல போறீங்களாக்கா? அம்மா அம்மா பாவமா ஆருத்ரா, தண்ணி தானே கேக்குறா, கொண்டு போய் குடுத்துட்டு வரட்டுமா? உனக்கு கிறுக்கி இருக்க என்ன பிடிச்சிருக்கா? அவன் நடிச்சிட்டு நம்ம வெளில வரணும்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்ற பேய்க்கு போய். ஆமா சிவா, நம்ம வெளில வரணுன்றதுக்காக இப்ப அழுது நாடகம் போடுறா. அவளால உள்ள வர முடியாது இல்லையா? ஏன்னா சிவன் கிட்ட வச்ச விபூதியை நான் வீடு பூரா தூவி வச்சிருக்கேன். அவளால உள்ள வர முடியல. அதனால நம்ம வெளில வரணுன்றதுக்காக அழுது நடிக்கிறா. அவன் நடிக்கிறாளோ என்னமோ. பாவம் சித்தி, தண்ணி கேக்குறாங்க, அழறாங்க. என்னால அதை கேட்டு சும்மா இருக்க முடியல சித்தி. சிவா, வெளில போனா உன்னை கொன்னுடுவா. உன்னை வெளில வர வைக்கதான் அவ இப்ப அழுது நாடகம் ஆடுறா. அது கூட புரியலையா உனக்கு? இறந்து போனவளுக்கு எதுக்குடா தண்ணி? இல்ல சித்தி, நான் கொண்டு போய் குடுத்துட்டு வரதான் போறேன். சிவா சிவா, என்னைக்கு தேவை? இது கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கான். வா உடனே போய் அவன் தடுத்து நிறுத்தலாம். சிவா சிவா நில்லுடா. வெளில போனா அவனை கொன்றுவா. என்னைக்கு அவன் கூப்பிட கூட போயிட்டே இருக்கான். நீ தான் சொல்லு. சிவா நில்லுடா.